இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். இது யூனிட் 6ல் கவர் ஆகிற ஒரு டாபிக். இதில் ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதில் நமக்கு தேவைன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் எவைன்னு கேட்டிருக்கு. நமக்கே தெரியும், ஹரப்பா மொஹஞ்சதாரோ தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் கண்டுபிடிச்ச திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரங்கள். ஓகே, அதுக்கடுத்து பாக்ஸ் கொஷின்ங்க ஒன்று இருக்குது. உலகில் மிக தொன்மையான நாகரிகம் எதுனா மெசபடோமியா நாகரிகம். அது எத்தனை வருஷத்துக்கு முற்பட்டதுன்னா 6500 வருஷத்துக்கு முற்பட்டது. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பூம்புகார். பூம்புகார்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? கோவலனும் கண்ணகியும், நம்ம சிலப்பதிகாரம் கதை தான் ஞாபகம் வரும். ஓகே, அப்போ இந்த பூம்புகார் நகரத்தில் வாழ்ந்தவங்க தான் அவங்க 2 பேரும். இந்த பூம்புகார் நகரம் எங்கே இருக்குன்னா வங்காள விரிகுடா கடலில் காவிரி ஆறு கலக்கும் இடத்துல வந்து இது வந்து இருக்குது. இப்போ வந்து அது வந்து எந்த பேரில் இருக்குன்னா மயிலாடுதுறை, அதுக்கு பக்கத்தில் இருக்குது. அடுத்து பூம்புகார் துறைமுகம். இதில் வந்து நமக்கு தெரியும், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பூம்புகார் பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்கன்னு. இதில் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் என்ன நூல் தெரிய வேண்டியதுன்னா பட்டினப்பாலை. அப்போ பட்டினப்பாலையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பூம்புகாரோட சிறப்பை பற்றி கூறியிருக்காங்க. பூம்புகாரில் எப்படி வணிகம் செய்தாங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்போது 2 இதோட நம்ம மீனிங்கை பார்க்கலாம். இப்போ வந்து மாநாய்க்கன்னா பெருங்கடல் வணிகன், அதே இது மாசத்துவான்னா பெருவணிகன். இந்த 2 நோட் பண்ணிக்கோங்க. பொறுத்துக்களை கூட நமக்கு வந்து கேட்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த பட்டினப்பாளையை பற்றி பார்த்தோம். பட்டினப்பாளை வந்து என்ன இந்த மக்களை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, மிக சரியான விலைக்கே பொருட்களை விற்றனர். கூடுதல் விலைக்கு பொருட்களை விற்பது அவங்களுக்கு வந்து எப்படி தவறான செயலாம் அப்படின்னு சொன்ன எந்த நூல்? பட்டினப்பாளை. இந்த பட்டினப்பாளை எழுதினது யாருன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். எந்த நூற்றாண்டு? 2ஆம் நூற்றாண்டு. ஓகே, இப்போ நமக்கு வந்து நம்ம தமிழில் படிச்சிருப்போம் எது எந்த இடத்துலேருந்து வந்திருக்குன்னு. ஆனால் இது வந்து நம்மளுக்கு இதுலேயும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பொறுத்துக்களை இதை கேட்கலாம். இப்போ குதிரைகள் வந்து எப்படி வந்துச்சு? கடல் வழியாக வந்துச்சு. மிளகு வந்து நம்மளுக்கு வந்து எங்கேருந்து வந்திருக்கும்? கேரளாவிலேருந்து தரை வழி தடத்தும் வழியாக தான் வந்திருக்கும். தங்கம் வந்து நம்மளுக்கு வடமலையிலேருந்து வந்திருக்கு. மறுபடியும் அதை நம்ம மெருகூட்டப்பட்டு, அதாவது ஆபரணங்களாக செஞ்சு மறுபடியும் நம்ம அயல் நாட்டுக்கு விற்றுட்டோம். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து என்னது? சந்தனம். தென்கடல்னால் நம்மளோட இந்த சைட்லேருந்து முத்து கிடச்சிருக்கும். கிழக்கு பகுதியிலேருந்து நம்மளுக்கு மன்னார் உலகிடா பகுதியிலேருந்து பவளம் வந்து கிடச்சிருக்கும். அதை தான் போட்டிருக்காங்க. உணவுப் பொருட்கள் எங்கேருந்து கிடச்சிருக்குன்னா ஈழத்திலிருந்து கிடைத்திருக்கிறது. அப்போது கடல் வழியாக குதிரைகள் கிடச்சிது. மிளகு தரை வழியாக கிடச்சிது. தங்கம் வடமலையிலேருந்து கிடச்சிது. சந்தனம் மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து கிடச்சிது. தென்கடல் பகுதியிலேருந்து கிடச்சது முத்து. கிழக்கு பகுதியிலேருந்து கிடச்சது பவளம். ஓகே, கிழக்கு பகுதியிலேருந்து கிடச்சது வந்து பவளம். உணவுப் பொருட்கள் வந்து ஈழத்திலேருந்து கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம நார்மலாக இதெல்லாம் படிச்சிருவோம். இம்பார்ட்டனாக வந்து என்னென்னா இதை நம்ம வந்து நோட் பண்ணக்கூட மாட்டோம். ஆனால் இதுதான் வந்து நம்ம எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. இப்போவும் வீடுகள் ஒழுங்கான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அப்புறம் பார்த்திங்கன்னா தெருக்கள் எப்படி இருந்தது, அதுதான் இம்பார்ட்டன்ட். அகன்ற நேரான தெருக்கள் கொண்டதாக இந்த புகார் நகரம் வந்து விளங்கியது. ஓகே, அடுத்து மதுரைனாலே நமக்கு தெரியும், அது வந்து என்னது? சங்கம் வளர்த்த நகரமே வந்து என்னதான்? மதுரை தான். இப்போ மதுரையை ஃபஸ்ட்டு ஆட்சி புரிந்தது பாண்டியர்கள் தான். அப்புறம் பாண்டியர்கள்லேருந்து சோழர்கள் வந்தாங்க. அப்புறம் களப்பிரர்கள் காலம் தான் இருண்ட காலம். அப்புறம் மறுபடியும் இடைக்காலத்தில் பிற்கால சோழர் வந்தாங்க. அப்புறம் பாண்டியர்கள், லாஸ்ட்டாக நாயக்கர்கள் வந்தாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா பண்பாட்டு கலப்பு வந்து ஏற்பட்டது. அதனால் அதை வந்து அகழ்வாய்வு பண்ணி இப்போ கீழடியில் அதை தான் நம்மளுக்கு இப்படி ஃபைன் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து மதுரையில் கடைசங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 49. இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எத்தனை புலவர்கள்? 49 புலவர்கள். அதுக்கடுத்து இப்போ நம்ம மதுரைக்கு வந்து சந்தனம், அகில் அதெல்லாம் எப்படி வந்திருக்குன்னா, இந்த இன்னொரு கிழக்கு கடற்கரையில் ஒரு தொண்டின்ற துறைமுகம் இருந்துச்சு. அந்த துறைமுகத்திலேருந்து தான் இதுக்கெல்லாம் வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இஸ்ரேல் அரசர் பேர் வந்து என்னென்னா சாலமன். இந்த சாலமன் அரசர் என்ன பண்ணார்னா உவரிங்கிற இடத்தில் இறக்குமதி செய்தார். எதை? முத்துக்களை. அப்போ இது இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு வெளிநாட்டு அரசர் வந்து சாலமோனுங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு? உவரிங்கிற இடத்துல முத்துக்களை வந்து இறக்குமதி செஞ்சுருக்காரு. அதுக்கடுத்து மதுரையில் ரோமானிய நாணயங்களை தயாரிக்கிற தொழிற்சாலையும் இருந்திருக்கு. இப்போ
மதுரையை எதுக்கு எல்லாரும் தூங்கா நகரம்னு சொல்கிறாங்களா? நாலங்காடியும் அல்லங்காடின்ற 2 வகை அங்காடிகள் வந்து மதுரையில் இருந்திருக்கு. நாலங்காடினா என்னது? டே ஃபுல்லும் நடக்கிறது. அல்லங்காடினா நம்ம நைட்டில் நடக்கிறது. அதனால தான் வந்து டே அண்ட் நைட்டு ஃபுல்லுமே நடக்கிறதுனால தான் இதுக்கு பேர் தூங்கா நகரம் அப்படின்னு பேர். பெண்கள் கூட இரவு நேரத்தில் இந்த அங்காடிக்கு வந்து பொருட்களை வாங்கி பாதுகாப்பாக சென்றிருக்காங்க. அந்தளவுக்கு மதுரையில் வந்து வணிகம் வந்து நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு மதுரையை பற்றி யாரெல்லாம் என்ன குறிப்புகள் எழுதியிருக்காங்க இந்த நூலில் எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 2 தான். ஃபஸ்ட்டு கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ், அவர் வந்து மதுரையை பற்றி கொஞ்சம் தகவல்களை ஒரு குறிப்பில் வச்சுருக்காரு. ஓகே. செகண்டு சாணக்கியர் எழுதுனது அர்த்த சாஸ்திரம்னு நமக்கு தெரியும். அதில் மதுரையை பற்றி அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சாணக்கியர் யார்? அவர் சந்திரகுப்தரோட அமைச்சர். இவர் எழுதின நூல் தான் அர்த்த சாஸ்திரம். அதில் மதுரையை பற்றிய குறிப்புகள் வந்து இருக்குது. அடுத்து காஞ்சி. இப்போ காஞ்சியில் பற்றி பார்த்தோம்னா இந்த காஞ்சியில் தான் ஏராளமான பள்ளிகள் வந்து ஃபஸ்ட்டு திறந்திருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் யுவான் ஷுவாங் யார்? அவர் ஒரு சீன பயணி. அவர் எங்கே படித்தார்? நலந்தா பல்கலைக்கழகத்தில் படித்தார். அவரே கூடுதல் படிப்புக்காக எங்கே வந்திருக்காரு? காஞ்சியில் இருந்த கடிகைக்கு தான் வந்திருக்காரு. ஓகே. அந்தளவு காஞ்சி வந்து கல்வியில் வந்து சிறந்து விளங்கி இருக்குது. அதான் இப்போ நமக்கு என்ன தெரியும்? புகார் வந்து ஒரு துறைமுக நகரம். அந்த மாதிரி மதுரை வந்து வணிக நகரம். காஞ்சி வந்து என்ன நகரம்? கல்வி நகரம். காஞ்சி கல்வி நகரம் மட்டும் இல்லை, அது இன்னும் நிறைய பேர் இருக்குது. அதை நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ வந்து காஞ்சிங்கிறது கல்வி நகரம். அப்போது அந்த கல்வி நகரத்தை பற்றி அவங்க என்ன 2 பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அது யார் என்னன்னு பார்க்கலாம். இப்போ காளிதாசர் வந்து என்ன சொல்லியிருக்காரா? நகரங்களிலே சிறந்தது வந்து காஞ்சி தான் சொல்லியிருக்காரு. இப்போ திருநாவுக்கரசர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கல்வி கரையில்லாத காஞ்சின்னு சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேரும். சரி. அப்புறம் யுவான் ஷுவாங் இங்கே வந்து படித்தாரே கூடுதல் படிப்பு. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, இந்த புத்தகையா சாஞ்சிய மாதிரி 7 இந்திய புனித தலங்களுள் இந்த காஞ்சியும் ஒன்றுன்னு யுவான் ஷுவாங் கூறியிருக்கார். ஓகே. காளிதாசர் என்ன சொல்லியிருக்காரு? நகரங்களில் சிறந்தது காஞ்சி. அதே திருநாவுக்கரசர் என்ன சொல்லியிருக்காரு? கல்வி கரையில்லாத காஞ்சி. ஓகே. இப்போ வந்து இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, இப்போ திருநாவுக்கரசர், அப்போ நாக்கில் இந்த கரை இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சா கல்வி கரையில்லாத காஞ்சி ஒரு க்ளூக்கு தான் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்புறம் புத்தகையா சாஞ்சி. ஓகே. அப்போ புத்தகையா சாஞ்சினாலே இது வந்து யார்? யுவான் ஷுவாங் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அடுத்து இப்போ வந்து சில மன்னர்கள் பேரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அவங்க வந்து என்ன இப்போ ஆப்ஷனில் கொடுத்துருந்தா கூட இப்போ இவங்க இந்த தொண்டை நாட்டை சார்ந்தவங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ ஆப்ஷன்லேருந்து இன்னொருதை ரிஜெக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம கற்றுக்கலாம். இந்த மாதிரி மன்னர்கள் பேர் கொடுத்துருந்தா அதை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், போதி தர்மர் தெரியும். இப்போ அது கூட இந்த சுமதி, தர்மபாலர், ஜோதிபாலர் இந்த பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போறீங்க. தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் இவங்கெல்லாம் வந்து என்னது? தொண்டை நாட்டில் உள்ள மன்னர்கள். ஓகே. இது நம்ம கல்வி நகரம்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி இது கோவில்களின் நகரமும் வந்து என்னது தான்? நம்ம காஞ்சிபுரம் தான். இந்த கைலாசநாதர் கோயில் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். காஞ்சி கைலாசநாதர் கோயில் தான் நம்ம சொல்லுவோம். இந்த கைலாசநாதர் கோயிலை கட்டின பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன். இவர் தான் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டின மன்னன். அதுக்கப்புறம் மணிமேகலை தன்னோட இறுதி காலத்தை காஞ்சிபுரத்தில் தான் கழிச்சிருக்காங்க. இந்த காஞ்சி நகரை சுற்றி நூற்றுக்கணக்கான ஏரிகள் வந்து தேக்கி வச்சுருக்காங்க. அதனால இது ஏரிகளின் மாவட்டம்னு சொல்கிறாங்க. ஸோ காஞ்சிபுரத்துக்கு என்ன பேர்லாம் இருக்குது? ஏரிகளின் மாவட்டம், கோயில்களின் நகரம், கல்வி நகரம் எல்லாமே காஞ்சிபுரத்தோட பேர்கள் தான். சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேலமுடைத்து, தொண்டை நாடு சான்றோருடைத்து. இந்த பாக்ஸ் பார்க்கலாம். இப்போ சேர நாடு. இப்போ நம்ம சேர நாடுனா இந்த ஏரியா வந்து சேர நாடு, இது வந்து பாண்டிய நாடு, இது வந்து சோழ நாடு, இது தொண்டை நாடு. இப்போ சேர நாடுனா என்னது? கோவை, அப்புறம் நீலகிரி இந்த ஏரியா, கரூர், கன்னியாகுமரி இது எல்லாமே வந்து என்னது? சேர நாடு. சோழ நாடுனா நம்ம இந்த சைடு தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை மாவட்டங்கள். மதுரை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலிலாம் பாண்டி நாடு. காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை எல்லாம் அந்த சைட்லாம் வந்து என்னது? தொண்டை நாடு. ஸோ
இப்போ நம்ம மேப்பை மட்டும் வச்சுருந்தாலே இது அழகாக நம்ம இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த இதை கூட மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. இப்போது இதாக நம்ம வச்சுக்கிட்டோன்னா இப்போ இந்த சைடு வந்து என்னது சேர நாடு, இது பாண்டிய நாடு, இது சோழ நாடு, இது தொண்டை நாடு. அவ்வளோதான், முடிஞ்சுது இந்த லெசன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.